இந்திய அரசமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அன்று செயல் வடிவம் பெற்றது. இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி ஆட்சி மொழி, அபிஷியல் லாங்குவேஜ் அல்லது அலுவல் மொழி என்று சொல்லலாம். அதை பற்றியதாகும். இந்த 17வது பகுதியில் 3 இயல்கள் உள்ளன, அதாவது 3 சாப்டர்ஸ். மொத்தத்தில் 9 உறுப்புகள் உள்ளன. இந்த 17வது பகுதிதான் இந்திய திணிப்பை ஆவணப்படுத்துகிறது. அவ்வப்போது ஆட்சியாளர்கள், அவ்வப்போதைய ஆளுங்கட்சிகள், அவ்வப்போதைய தலைமை அமைச்சர்கள், அவ்வப்போதைய உள்துறை அமைச்சர்கள், இவர்கள் அவ்வப்போது போடுகிற ஆணைகளை கொண்டு இந்தி திணிக்கப்படுவதாக சொல்லப்படுவது. ஆனால் அரசமைப்பே இந்தியை திணிக்கிறது என்பதுதான் உண்மை. கான்ஸ்டிடியூஷனல் இம்போசிஷன் ஆஃப் இந்தி. இந்தியை திணிப்பது மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய பல்வேறு தேசிய இனங்களுக்கும் உரிய தேசிய மொழிகள் அனைத்தையும் ஒடுக்கி இந்தியோடு சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகியவற்றையும் சேர்த்து திணிக்கிறது. எப்படி என்று பார்ப்போம். ஆட்சி மொழியில் முதல் பிரிவாகிய ஒன்றிய மொழி, இது 343வது உறுப்பு. 343வது உறுப்பு என்ன சொல்கிறது? இந்திய குடியரசு அதனுடைய 15வது ஆண்டில், அதாவது 65ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று இந்தி முழுமையான ஆட்சி மொழி ஆகும் என்று அறிவிக்கிறது. அது வரைக்கும் ஆங்கிலம் தான் ஆட்சி மொழியாக இருக்கு. அப்படி இந்திய ஆட்சி மொழியாகிற போது அதனோடு கூட ஆங்கிலத்தை தொடர்ந்து துணைக்கு பயன்படுத்தி கொண்டு வரலாம் என்பதுதான் 344வது உறுப்பு. இந்தி முழுமையான ஆட்சி மொழி, துணைக்கு ஆங்கிலம் வரலாம் என்பது இந்த பகுதி. அடுத்தது இயல் 2. இதில் 345வது உறுப்பு என்பது மாநிலங்களுக்கு இடையிலும் மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையில் தொடர்பு கொள்வதற்கான மொழியை பற்றி பேசுகிறோம். இங்கேயும் தேசிய மொழிகளுக்கு, அதாவது மாநில மொழிகளுக்கு இடம் கிடையாது. ஆங்கிலம் அல்லது இந்தியைத்தான் இந்த காரியங்களுக்காக பயன்படுத்த முடியும். 3வது பிரிவு என்பது ஒரு சிறப்பு வழிவகை செய்கிறது. அதற்கு முன்னர் 2வது பிரிவிலேயே கூட அவர்கள் செய்யக்கூடிய ஏற்பாடு என்னவென்றால், 348வது பிரிவு, அதாவது நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தினுடைய மொழியை பற்றி பேசுகிறோம். அந்த பிரிவில் 348ல் ஒரு துணை பிரிவு இருக்கு, 2வது துணை பிரிவு. அது ஒரு மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரிடம் முன்கூட்டியே இசைவு பெற்று அந்த மாநிலத்தில் இயங்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தோடு கூட இந்தியையோ அல்லது அந்த மாநில ஆட்சி மொழிகளில் ஒன்றையோ வழக்காடு மொழியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். லாங்குவேஜ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்கிறார். ஆக உயர் நீதிமன்ற மொழி, உச்ச நீதிமன்ற மொழி, நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் தீர்மானங்கள், சட்டங்கள் வரைவதற்கான மொழி ஆங்கிலம் தான். இதை மொழிபெயர்ப்பு கொடுப்பதற்கு மட்டும்தான் மற்ற பிரிவுகள் வழி செய்கின்றன. எது அசல் என்றால் அது ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். அந்த உயர்நீதிமன்ற மொழி பற்றிய பிரிவில் தான் இந்த 348 துணை பிரிவு 2 அந்த ஆங்கிலத்தோடு கூட இந்திய அல்லது அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழிகளில் ஒன்றை பயன்படுத்த வாய்ப்பளிக்கிறது. ஆனால் இந்த பிரிவின்படி 348 துணை பிரிவு 2 படி இதுவரை ஆங்கிலம் அல்லாத மொழிகளை வழக்காடு மொழிகளாக உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்துகிற வழிவகை
4 இந்தி பேசும் மாநிலங்களில் மட்டும்தான் செய்யப்பட்டுள்ளது. 4 மாநிலங்களில் மட்டும்தான் உயர் நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தோடு கூட துணைக்கு இந்தியை பயன்படுத்தலாம். தமிழ்நாட்டில் நாம் நீண்ட காலமாக போராடி வருகிறோம். ஆளுநர் எழுதுவது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலேயே தீர்மானம் இயற்றி அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இந்திய அரசு இதுவரை அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. உயர்நீதிமன்றத்தில் தமிழை ஒரு வழக்காடு மொழியாக பயன்படுத்த கூட நமக்கு அனுமதி இல்லை. இந்த 17வது பகுதியினுடைய கடைசி அரசமைப்பு சட்டத்தினுடைய 351வது உறுப்பு, இது இந்தியை பலப்படுத்துவதற்கு, அதை பொருத்தமாக ஆட்சி மொழிக்குரிய தகுதி பெறச் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகிறார். இந்த பிரிவின்படி இந்தியாவினுடைய பன்முக பண்பாடு, ஆப்போசிட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதனுடைய பல்வேறு கூறுகளையும் எடுத்து இந்திக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்தியை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக என்று சொல்லி சமஸ்கிருதம், அதனுடைய வடிவங்கள், இலக்கண வடிவங்கள், அதனுடைய சொல்லாட்சி, இவற்றை கொண்டு இந்தியை வளப்படுத்த வேண்டும். இதன் மூலமாக மற்ற தேசிய மொழிகளுக்கெல்லாம் இல்லாத முக்கியத்துவம். நமக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தமிழுக்கு அரசு செலவிடுவதைப் போல பல மடங்கு சமஸ்கிருதத்திற்கு செலவிடுகிறது. மக்கள் பேசாத மொழிக்கு, இன்று உயிரில்லாமல் இருக்கிற அந்த மொழிக்கு அரசு செலவிடுகிறது. அதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த 351வது உறுப்பு. சுருங்க சொன்னால், இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி, பார்ட் 17, அதில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த 9 உறுப்புகளும் முதன்மையாக இந்தி திணிப்புக்கும், அடுத்தபடியாக உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்களை பொறுத்தவரை ஆங்கில திணிப்புக்கும், கடைசியாக இருக்கிற 351வது உறுப்பு என்பது சமஸ்கிருத திணிப்புக்கும் வழிவகை செய்யும். 17வது பகுதி குறித்து இன்னொரு குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்த 17வது பகுதிக்கு எதிராகத்தான் தமிழ்நாட்டில், அடுத்தபடி வங்காளத்தில் ஏராளமான போராட்டங்கள் நடந்துள்ளன. இந்த 17வது பகுதியினுடைய 344வது உறுப்பு சொல்லுகிறபடி, இந்திய ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்டு அந்த ஆட்சி மொழி சட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை இந்தியை ஆட்சி மொழிக்கு எந்த அளவுக்கு அந்நியமாக இருக்கிறது என்பது பற்றி குழுக்கள் அமைக்கப்பட்டு அறிக்கை அளிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அறிக்கைகள் அளிக்கப்படுவது தொடர்ந்து நடைபெறுகிறது. கடைசியாக பாஜக ஆட்சியில் அமித்ஷா தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அது ஆட்சி மொழியாக மட்டுமல்ல, இந்தியை நாட்டின் பொதுமொழி ஆக்குவதற்கு உயர்கல்வியில் இந்தியை பயிற்று மொழியாக்க வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரை வழங்கினார்கள். சட்டத்திற்கு அப்பாற்பட்டு செல்லக்கூடியதாகும். அங்க மொத்தத்தில் இந்த 17வது பகுதியை திருத்தப்படவே இல்லை. தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள்லாம் 17வது பகுதியை எதிர்த்துதான். ஆனால் ஒரு விதி கூட, ஒரு வாக்கியம், ஒரு எழுத்து கூட திருத்தப்படாமல் தான் இந்த 17வது பகுதி நீடிக்கிறது. மொழிகளின் ஏற்றத்தாழ்வுக்கும், இந்தி மொழியினுடைய திணிப்புக்கும், வட்டார மொழிகள் என்று பழிக்கப்படுகிற தேசிய மொழிகளை புறக்கணிப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த 17வது பகுதியில் தான் இருக்கு. எனவே இந்த 17வது பகுதியில் அடங்கி இருக்கிற இந்தி திணிப்பு ஒழியாத வரை இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம்.